வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரீபர்பஸ்ஃபுல் வீடியோ போடுறோம். அதாவது வேஸ்ட் பொருளில் இருந்து நம்ம யூஸ்ஃபுல்லான பொருட்களை நம்ம எப்படி செய்கிறது, இது மூலமாக நம்ம தேவையில்லாத சில ஷாப்பிங்ஸை தவிர்க்கலாம். அதனால நமக்கு பணமும் அதிகமாக சேமிக்க முடியும். ஸோ ரீயூஸ்ஃபுல் அண்ட் ரீபர்பஸ்ஃபுல் ஐடியாஸ் வீடியோ பார்ட் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அது கொஞ்சம் அனாவசியமாக இருக்கும், ரேட்டும் கூடையாக இருக்கும். அது இல்லாமல் கூட நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஆனால் நம்ம வேஸ்ட்லேருந்து நம்ம ஆசைப்பட்ட பொருளை நம்மளால் செஞ்சுக்க முடியும். தேவையில்லாத ஷாப்பிங்கும் பண்ணாமல் நம்ம அந்த காசை சேமிக்கலாம். அந்த மாதிரி நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே ஹவ் ஐ ரீயூஸ் வேஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். வேஸ்ட் பொருட்களை நான் எப்படி யூஸ்ஃபுல்லான பொருட்களை நான் மாற்றுவேன் அப்படிங்கிற 2 வீடியோ. இந்த 2 வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நான் போடுறது ரீபர்பஸ்ஃபுல் வீடியோ பார்ட் 3. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய வேஸ்ட் பொருள், தூக்கி போடக்கூடிய பொருளை சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தியோ இல்லை அப்படியேவோ நம்ம பயனுள்ள பொருட்களாக நம்மளால் மாற்ற முடியும். அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ட்ரே. நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஷ் ட்ரே வச்சுருப்பாங்க. கண்ணாடியில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதோட ரேட்டு. ஆனால் நான் வீட்டில் தீபாவளி பலகாரம் கொடுத்த ஒரு ஸ்வீட் டப்பா வச்சே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்பாக செஞ்சுக்கிட்டேன். ஒரு இதில் 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபா இந்த மாதிரி நோட்டை தனித்தனியாக பிரித்து அடுக்கி வைக்கிற மாதிரி கேஷ் ட்ரே வீடியோ பற்றி நிறைய அந்த சேவிங்ஸ் வீடியோ, அந்த கேஷ் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆசையாக இருக்கும். பட்ஜெட் அப்போலாம் நான் வந்து சும்மா கீழே 10 ரூபா நோட்டு தனியாக, 20 ரூபா நோட்டு 50, 500 ரூபா நோட்டு 50 ரூபான்னு வச்சுப்பேன். அதுக்கு ஒரு கேஷ் ட்ரே செய்யணும்னு எனக்கு காசு வாங்கணும்னு ஆசை. 1000 ரூபாய் ஆன்லைனில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் நானாகவே செஞ்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு வீட்லேயே A4 ஷீட்டு, கலர்ஃபுல் A4 ஷீட் வந்து பசங்களுக்கு வாங்கினது இருந்துச்சு. அதில் வந்து ப்ரௌன் கலர் இருந்துச்சு. அந்த ஷீட்டை எடுத்து அப்படியே இது மேலே இருந்த கம் வச்சு யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஸோ எல்லாமே நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. இந்த கலர் ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வாங்கினதில் மிச்சம் இருந்தது. இதை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் கவர் இருந்துச்சு. கொஞ்சோண்டு கிஃப்ட் கவர் இருந்துச்சு. சரி 2 சைடுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கவரையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 2 சைடு ஒட்டிட்டே பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது பாருங்கள். அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கேஷ் ஸ்டஃபிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி இந்த மாதிரி பணத்தை வச்சு கேஷ் அடுக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். 10 ரூபா தனியாக, 20 ரூபா தனியாக சேமித்த காசுலாம் இந்த மாதிரி தனித்தனியாக ட்ரேயில் வச்சு அப்புறம் இதை வந்து எடுத்து ஃபில் பண்ணுறதுக்கு இது பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தேவையில்லாமல் 1500 ரூபா காசு கொடுத்து வாங்கினோன்னா வேஸ்ட்டு தான். பட் பாருங்கள், வீட்டில் அந்த வேஸ்ட் பொருளை வச்சு ஒரு கேஷ் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 2000 ரூபா மிச்சம். இது ஃபஸ்ட்டு நான் செஞ்ச ரீபர்பஸ்ஃபுல் வீடியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் புதினா செடி, வீட்டிலே நிறைய செடி போடணுன்னு ஆசை. ஃபஸ்ட்டு புதினா வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா அந்த தண்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இலை ஆஞ்சது போக தண்டை வந்து தண்ணியில் வச்சுருந்தேன். வேர் விட்டுச்சு. வைக்கிறதுக்கு தொட்டி போய் கேட்டிங்கன்னா 150 ரூபா 200 ரூபாங்கிறாங்க. அப்புறம் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வாங்கின குட்டி வாளி இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் அப்படியே கிடந்துச்சு. சரி, இதை நம்ம ஏன் தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விட்டோன்னா அது அப்படியே சுத்தமாக இதாகிடும், உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இது வந்து எதுக்கு வாங்கினோன்னா, தம்பி பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப சும்மா அவசரத்துக்கு குளிக்க வைக்கிறதுக்காக சின்ன வாளி வாங்கினது அப்படியே கிடந்துச்சு. அதை அப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி தொட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த குட்டி கூடை வந்து பார்த்திங்கன்னா, அந்த நகைக்கடை விளம்பரத்துக்கு இந்த கூடையில் ஒரு 2 பிஸ்கெட், இந்த சின்ன அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு, 2 குட்டி பிஸ்கெட் பாக்கெட்டை, இதுக்குள்ளே ஒரே ஒரு பிஸ்கெட் தான் இருக்கும், அந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட். இதை 2 வச்சு அழகாக கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போனாங்க நகைக்கடை விளம்பரத்துக்கு, திறப்பு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கூடை பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி ஒரு மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அதை அந்த குக்கர் வெயிட் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து இந்த மினிமலிஸ்ட் கிச்சன் டூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நம்ம தூக்கி போட்டிருந்தோன்னா வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதுக்குன்னு ஒரு ஜாரை காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த குக்கர் வெயிட்டை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசரை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபா இருந்தாலும் வேஸ்ட்டு தானே. இப்போ நம்ம ஷாப்பிங்க்கு போனாலே இந்த மாதிரி எடுத்துடுறாங்க. அதனால் இதை ஆர்கனைசராக வச்சுக்கிட்டோம், வித்தவுட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த பணமும் இல்லாமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி டப்பா. இது வந்து என்ன டப்பானா, பசங்களுக்கு அந்த பர்த்டே கிஃப்ட் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து அந்த டாம்ஸ் பிராண்டு கிஃப்ட்டு நிறையா வந்துருந்துச்சு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேசர் உள்ள ஒரு டப்பா, இந்த இந்த எக்ஸகன் ஷேப்பில் அந்த ஒரு எரேசர் வச்சுருந்தாங்க. என்னவோ நியான் ரப்பரோ ஏதோ சொன்னாங்க, அது புரியல. அந்த ரப்பர் எடுத்துகிட்டு பசங்க இந்த குட்டி டப்பாவை தூக்கி போட்டாங்க. இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னா, என்னோட பென் ட்ரைவை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. பென் ட்ரைவை நம்ம அப்படியே ஜிப்பில் போட்டோம்னா எங்கிட்டாவது போய் சிக்கிரும், நம்ம தேடவே முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு குட்டியாக பாக்ஸ் வாங்கணும் ஆசை தான். அதுக்குன்னு எதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா காசு போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் பென்ட்ரைவ் போட்டு பார்த்தேன், டக்குன்னு ஃபிட் ஆகிடுச்சு. அப்படி இந்த எப்படி தூக்கி போகிறதுக்கு மேலே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதை நீங்கள் பேக்கில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டப்பாவை எடுக்கிறது ஈஸி. இந்த டப்பா இல்லாமல் வெறும் பென்ட்ரைவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது சிக்கிரும், தொலைஞ்சிரும். அதனால் இந்த குட்டி டப்பா வந்து எனக்கு பென்ட்ரைவ் ஆர்கனைசராக வந்து யூஸ் ஆச்சு. ஸோ ரொம்பவே எனக்கே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்ச கேஷ் ட்ரேவும் இந்த டப்பாவையும் ரீயூஸ் பண்ணது விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு, பென்ட்ரைவும் பத்திரமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்வீட் டப்பா வந்துருந்துச்சு, தீபாவளிக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்வீட்லாம் போக இந்த டப்பா நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. சரி ஏதாவது காசு போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இதில் ஏதாவது சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, என்னோடய ஸ்டேஷனரி பாக்ஸில் இந்த ஸ்டாப்லரெல்லாம் பார்த்திங்கன்னா அனாமத்தாக கிடக்கும். அங்கே யாருமே ஒன்று அந்த பின்னு கீழே கிடக்கும், பின்னு எங்கேயாவது போயிடும் மொத்தமாக போட்டு வைக்கிறதுனால. ஸோ அதுக்கு நான் என்ன யோசித்தேன், சரி பேசாமல் ஸ்டாப்லர் பின்னையும் இதில் ஒன்றா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், 2 ஸ்டாப்லர் இருக்கும், அந்த பின் பாக்ஸும் இருக்கும். இதை போட்டு இந்த ஸ்டேஷனரி பாக்ஸில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கிடக்கும். நம்ம தேவைப்படுறப்ப ஸ்டாப்லரை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது குட்டி குட்டி கலர் பென்சில்ஸை போட்டு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு தானே. எனக்கு வந்து இப்போ இதுக்கு யூஸ் ஆச்சு, இப்போ ஸ்டாப்லர் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் டப்பா இருந்துச்சுன்னா ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜர் போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட சார்ஜர் ஒயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு அங்கேயே வச்சுக்கலாம். இல்லை ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சார்ஜர் ப்ளஸ் சார்ஜர் ஒயர்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் போய் ஒரு ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கையில் என்ன இருக்கோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிடைக்கக்கூடிய இந்த வேஸ்ட் பொருட்களை நம்ம ரீயூஸ்ஃபுல்லாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா பணமும் நமக்கு மிச்சமாகுது, அதே சமயம் மனசுக்கும் நிறைவாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட யூஸ் பண்ணாத வளையல் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே சின்னதாயிரும். நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைனா குட்டியாகிடும், கை பெருசாக இருக்கும். அதனால் இந்த வளையல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இதெல்லாமே ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் நிறைய இருக்குது. நான் சும்மா வீடியோக்காக 2 வச்சுருக்கேன். அதெல்லாமே ஒரு பாக்ஸில் சும்மா போட்டு வச்சுருந்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வளையம் போட்டு, இதுக்குன்னு ஒரு வளையம்லாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரி வளையலை போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இல்லை ஃபுல்லாக கவர் ஆகிருங்கிறப்ப அந்த வளையத்தை எடுத்து விட்டுக்கலாம். இந்த குட்டி பிளாஸ்டிக் வளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு 30 ரூபா 40 ரூபா போடுவாங்க. கலர் வளையமாக இருக்கும் பிளாஸ்டிக்கில். நாங்களாம் எங்கள் புதுக்கோட்டை வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போதெல்லாம் நிறைய காசு போட்டு வாங்குவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இது போதும் அப்படின்னு, ஓகே இந்த வளையல் வேஸ்ட்டாக தானே போதும்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த காக்கி கலர் பேக், இதை நீங்கள் தூக்கியே போடாதீங்க. இதை வந்து நம்ம குப்பை போட்டு வெளியேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிழிஞ்சிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னால இந்த கவரே கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சு தான் இருந்துச்சு. பட் அதனால் பெரிய கவர், இதில் நம்ம தேவையில்லாத குப்பைகளை போட்டு ரப்பர் பேண்டை போட்டு என்ன செஞ்சிடலாம், தூக்கி போட்டுடலாம். இதுக்குன்னு நீங்கள் போய்ட்டு தனியாக அந்த பிளாக் கலர் குப்பை அந்த வேஸ்ட் கவர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நானும் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கவர் கிடச்சாலும் வாங்கி தனியாக வச்சுருவேன். குப்பை போட்டு தூக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிழிஞ்சிருந்தாலுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.